இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாகிய புனித கயத்தான் மறைப்பணியாளர் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. தினமும் ஒரு 5 நிமிடம் செலவழித்து ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் அதிகாலையில் தினமும் வருகின்ற இன்றைய வாக்குத்தத்தத்தை கேட்டு இன்று தேவனாகிய இயேசு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை சில நாட்களிலே உணர்வீர்கள். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அன்றாடும் ஜெபிக்க நான் மறப்பதில்லை. உங்களுக்காக ஜெபிப்பதை ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பாக உணர்கிறேன், நினைக்கின்றேன், ஆசையாய் ஜெபிக்கின்றேன். சரி, இன்று முதல் வாசகத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் தண்ணீர் இல்லை என்று மோசேவுக்கு எதிராக பேசுகின்றனர். எங்களை சாகடிக்கவா இந்த பாலைவனத்திற்கு எகிப்திலிருந்து கூட்டி வந்தீர் என்று மனசாட்சியே இல்லாமல் ஆண்டவருக்கு எதிராக கேட்கின்றனர். மோசே முகம் குப்புற விழுந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் வர செய்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் தாராளமாக குடிக்கின்றனர். அந்த நேரம் வரை எத்தனையோ அற்புதங்களை அவர்களுக்கு ஆண்டவர் செய்திருந்தார். மன்னா கொடுத்தார், காடை கொடுத்தார், செங்கடலை பிரித்திருந்தார், கொடூர மன்னன் பார்வோனிடம் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் அதையெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் மறந்தனர். தண்ணீர் தாரும் ஆண்டவரே என்று ஜெபித்திருந்தாலே போதுமானது, ஆண்டவர் தந்திருப்பார். ஆனால் அவர்களோ நன்றி மறந்து முறுமுறுத்தனர், நம்பிக்கையில்லாமல் பேசினர், பழித்துரைத்தனர். இதுபோல சில சமயம் நாமும் காத்திருந்து ஜெபித்து உபவாசம் இருந்து பதில் வரவில்லை என்றால் இயேசுவிடம் வாதாடுகிறோம். ஜெபிக்க மறுக்கிறோம். ஏன் என்னை கைவிட்டீர் இயேசுவே என்று இயேசுவை பார்த்து கேட்கிறோம். அது தவறில்லையா நண்பர்களே? எப்போதும் நாம் முன்பு பெற்ற நன்மையை நினைத்து நன்றியுடன் அவர் திருமுன் ஒவ்வொரு நாளும் செல்பவர்கள் இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிக்கப்படுவது நிச்சயம் அல்லவா? நம் மூதாதையர்கள் செய்த தவறை நாம் செய்து கானானை, நமக்காக இயேசு வைத்திருக்கிற ஆசிர்வாதமான கானான் போன்றவற்றை நாம் இழந்துவிடக் கூடாது அல்லவா? சிந்தியுங்கள். சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சீடர்களிடம் கேட்கிறார். சிலர் யோவான், எலியா, எரேமியா, இறைவாக்கினர் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆனால் சீமோன் பேதுரு ஒருவர் மட்டும் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகிறார். அதற்கு உடனே இயேசு, என் தந்தைதான் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி நீ பாறை, இந்த பாறையின் மேல் திருச்சபை கட்டப்படும், பாதாளத்தின் வாயில் அதை வெற்றி கொள்வதில்லை என்கிறார். அத்தனை பேர் மத்தியில் சீமோன் மட்டுமே தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசு யார் என்று சரியாக உணர்த்தப்பட்டார். அவரை போல நாம் இருக்கிறோமா? இயேசுவை யாராக நாம் பார்க்கிறோம், உணர்கிறோம்? அற்புதம் கிடைக்கும் களஞ்சியமாக பார்க்கிறோமா? தேவையில் உதவும் நபராக மட்டுமே பார்க்கிறோமா? இல்லை நண்பர்களே, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் கேட்பது கிடைத்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இயேசுவை நான் தொழுவேன். எனக்கு நன்மை மட்டுமே அவர் செய்வார். அவரின் மேய்ச்சலின் மக்களாய் நான் எந்நாளும் வாழ்வேன். அவர் குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று உண்மையாய் அன்பு செய்கிறோமா? சிந்தியுங்கள். அப்படியானவர்களை இயேசு பேணி காப்பார், பாறையாய் மாற்றுவார். எந்த தீங்கும் உங்களை மேற்கொள்ள விடமாட்டார்.
விண்ணுலகு உங்களுக்காக திறக்கப்படும், பாதாளம் அடைக்கப்படும். சத்துரு எந்த சோதனையையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. எவ்வளவு பெரிய மாட்சி பார்த்தீர்களா? சிந்தியுங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, நீரே எங்கள் மீட்பின் பாறை. உம்மை போற்றி ஆர்ப்பரிக்கின்றோம் அப்பா. எங்களில் இருந்து ஆசீர்வாத தண்ணீர் ஊற்று புறப்படச் செய்யும். அது எங்களுக்கும் எங்களை சுற்றி வாழ்வோரின் குடும்ப நலனுக்கும் வேலை நலனுக்கும் உடல் நலத்திற்கும் ஊற்றாயிருக்கட்டும். நாங்கள் பலருக்கு எடுத்துக்காட்டாய் உதவி செய்பவர்களாய் வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.